இங்க நம்ம ஹீரோனோட லைஃப்ல நிறைய ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி புதுசா ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறான். ஆனா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி அவ்வளவுக்கு வியாபாரமே ஆக மாட்டேது. சோ நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவனோட ஆளை வச்சு போறவங்க எல்லாம் வலுக்கட்டாயமா உள்ள கூப்பிடுறான். நான் வர்றவங்க பூரா எங்கடா கடை இருக்கு, ஒரு பெரிய மரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோவே மரத்து மேல ஏறி கலையெல்லாம் பிடிங்கி போட்டுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோயின் வந்து வீட்டுல மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ வாழ்க்கையில சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு. நைட் ஆனது நம்ம ஹீரோ கடையடிக்கு போகும்போது நிறைய பொருள் மிச்சம் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து அந்த மரத்தை போட்டு வெட்டுறாரு. கரெக்டா ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து எப்படி ஹீரோவை சமாதானப்படுத்திடுறாரு. சோ அடுத்த நாள் நம்ம ஹீரோ பஜ்ஜி போண்டாலாம் சுட்டு டிஃபன் வாங்க வரவங்களுக்கு அதை ஃப்ரீயா கொடுக்குறான். கடைக்கு வந்து ஒருத்தர் இது சாப்பிட போகும்போது ஏதோ ஸ்மெல் அடிக்கவும் சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. சோ நம்ம ஹீரோமே என்னன்னு போய் பார்த்தா நிறைய குப்பையை போட்டு வச்சிருக்காங்க. அப்ப வேற வழி இல்லாம ஹீரோவை எல்லாத்தையுமே கிளீன் பண்றான். ஆனா அங்க இருக்கவங்க மறுபடியும் அதே இடத்துல குப்பையை போடுறாங்க. சோ இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ கூட்டமா இருக்க ஒரு கடைக்கு போய் அங்க இருக்க சட்னி வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கறான். அப்ப அது நல்லா இருக்கவும் அதே மாதிரி செய்யலான்ட்டு இவனும் ட்ரை பண்ணி பார்க்கறான். ஆனா அதுவுமே வேலைக்கு ஆகாதனால நம்ம ஹீரோ கோவப்பட்டு கடை முன்னாடி இருக்க போர்டெல்லாம் எட்டி உதச்சிடறான். நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துருக்கும் போது மரத்துல இருந்து மாங்காய் ஒண்ணு கீழே விழுகுது. சோ உடனே நம்ம ஹீரோக்கு ஐடியா வந்து அந்த மாங்காவை கொண்டு போய் கட் பண்ணி சட்னியில சேர்த்து அவங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பிட கொடுக்குறான். அப்ப அவங்களுமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அந்த குப்பை போடுற இடத்துல ஒரு சாமி சிலை வச்சனால குப்பையுமே போட மாட்டேங்கிறாங்க. சோ ஹீரோவும் நினைச்ச மாதிரி வாழ்க்கையிலும் சக்சஸ் ஆகி ஹீரோயினையும் கல்யாணம் பண்ணிக்கிறான்.